ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Mr&Mrs சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் தலைக்கறி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். தலைக்கறியை வெட்டி குக்கரில் போட்டு மஞ்சத்தூளை சேர்த்து 2 விசில் அளவுக்கு வேக வச்சுருங்க. காஞ்ச குக்கரில் 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. பட்டை, ஸ்டார் லவங்கம், பிரியாணி இலை சேர்த்துங்க. ஏலக்காய், லவங்கம் சேர்த்துக்கிட்டு ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. வெங்காயம் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. தலைக்கறி எப்படி செய்யணும்னு தெரியாதவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டே இருங்க. தலைக்கறி செய்ய தெரியாதவங்க கூட இந்த டிஷ்ஷை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா அப்புறம் எப்படி செய்யுதுன்னு தெரியாமல் போயிடும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிட்டே இருக்கோம். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். 3 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. மீடியம் சைஸ் தக்காளி தான் 3 சேர்த்துங்க. பெரிய சைஸ் தக்காளி தான் 2 சேர்த்துங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுங்க. உப்பு கொஞ்சமாக சேர்த்துங்க. உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு. இப்போ தலைக்கறியே பார்க்கலாம். தலைக்கறியை நம்ம வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் இருக்கிற எலும்பு எல்லாம் தனியாக பிரிச்சுருங்க. நிறைய பேர் அப்படியே போட்டுருவாங்க. அப்படியே போட்டிங்கன்னா குழம்புல எலும்பு தனியாக கறி தனியாக வந்துடும். அந்த மாதிரி இல்லாமல் எலும்பு தனியாக பிரிச்சுருங்க. தலைக்கறியை இப்போ குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். கறியை ஆட் பண்ணிட்டோம். இப்போ கிளறி விட்டுக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. குழம்பு மிளகாத்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கிளறி விட்டுக்குங்க. மிளகாத்தூளோட பதமே எல்லா கறியிலும் ஊறி இருக்கான்னு பாருங்கள். ஊறி இருந்துச்சுன்னா நீங்கள் தொக்கு பண்ணுற மாதிரி இருந்தால் அது கரெக்டான பதம். அப்படி உங்களுக்கு குழம்பு வைக்கணுன்னா இன்னொரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. கிரேவிக்காக இருந்தால் இதுவே போதும். நாங்கள் குழம்பு வைக்கிறதுனால எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி தலைக்கறி வேக வச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தண்ணி வேணால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சுருங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். கறி ஆல்ரெடி ஆஃப் பாயில் வந்ததுனால இப்போ நீங்கள் வேக வைக்கணும் அவசியம் இல்லை. குழம்பு மட்டும் டேஸ்ட் வந்துருச்சான்னு பாருங்கள். டேஸ்ட் வந்துடுச்சுன்னா பெப்பர் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க. பெப்பர் தூள் சேர்த்துக்கிறதுனால இன்னும் காரம் தூக்கலாக இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நீங்கள் சூப் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். சுவையான தலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.